சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த கோரி பேரவையில் விரைவில் தீர்மானம் கொண்டு வரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது பேசிய பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி 10.5% இடஒதுக்கீடு நீண்ட நாள் கிடப்பில் உள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி 10.5% தரவுகள் இல்லாததால் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இடஒதுக்கீட்டிற்கு தமிழக அரசு எந்த விதத்திலும் தடையாக இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்புடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்தினால் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த ஏதுவாக இருக்கும் என்று தெரிவித்தார். அப்போது ஜி.கே. மணியின் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் அளித்த பதிலில் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த கோரி பேரவையில் விரைவில் தீர்மானம் கொண்டு வரப்படும், அதுவும் நடப்பு கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் கொண்டு வரப்படும் என்று உறுதியளித்தார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு சிபிஐ வசம் மாற்றப்பட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை வைத்தது பற்றி திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், சிபிஐயிடம் சென்ற பல அரசியல்வாதிகள் மீதான வழக்குகள் அந்த அரசியல்வாதிகள் பாஜகவில் இணைந்தவுடன் விசாரிக்கப்படுவதில்லை என்றும், அதே போல தனக்கு சம்பந்தம் இருப்பதால் அதிலிருந்து தப்பிக்க அண்ணாமலை இதுபோன்று கோரிக்கை வைக்கிறாரா என்று சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து முடிந்ததாக செய்திகள் வெளிவந்துள்ளன. 1 மணி நேரம் நடைபெற்ற விஜய் சீமான் சந்திப்பின் முடிவில் நாம் தமிழர் கட்சிக்கு 78 இடங்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு 156 இடங்களும் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கீடு செய்யப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எனினும் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல். முன்னதாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து தவேக கட்சி தலைவர் விஜய் தெரிவித்த கண்டனம் குறித்து நமது அவசிய செய்திகள் சமூக வலைதளத்தில் எழுப்பிய கேள்விக்கு அது அரசியல் ஆதாயம் என்று 85% பேரும், அக்கறை அரசியல் என 15% பேரும் வாக்களித்துள்ளனர். திமுக வெளியிட்ட கொள்கை விளக்க குறிப்பில் அதிமுக ஆட்சி காலத்தில் கள்ளச்சாராய சாவு இல்லை என பதிவாகி உள்ளதாக நேற்று ஜெயக்குமார் அதிமுக சார்பில் நடந்த போராட்டத்தின் போது சுட்டிக்காட்டினார். மேலும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் ஆவி மா. சுப்பிரமணியத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் இரவில் தூங்க விடாமல் வந்து தொல்லை செய்யும் எனவும் போராட்டத்தின் போது பேசினார். சென்ற ஆண்டு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருந்த மூத்த அரசியல்வாதி பண்ருட்டி ராமச்சந்திரன் மக்களவை தேர்தலில் திமுக 40க்கு 40 இடங்களை வெல்லும் என கணித்திருந்தார். அந்த கணிப்பு சரியாக பலித்துள்ள நிலையில் அதிமுகவின் எதிர்காலம் பற்றி அதே நிருபர் தற்போது எடுத்துள்ள பேட்டியில் எழுப்பியுள்ள கேள்விக்கு பதில் அளித்துள்ள பண்ருட்டி ராமச்சந்திரன், இந்த மக்களவை தேர்தலின் அடிப்படையிலும் மோடி அண்ணாமலைக்கு உள்ள பாலம் மற்றும் பலத்தின் அடிப்படையிலும் தமிழகத்தில் பாஜக அடித்தளம் அமைத்து விட்டதாகவும், இனி போட்டி திமுகவிற்கும் பாஜகவிற்கும் தான் எனவும், அதிமுக நாம் தமிழர் கட்சி புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகம் என 3வது சக்திக்கு இனி தமிழகத்தில் வாய்ப்பில்லை என்றும் கூறியுள்ளார். தலைநகர் டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பல லட்சம் மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காத நிலை உள்ளது. ஹரியானா மாநிலத்தில் இருந்து டெல்லிக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரை ஹரியானா அரசு முழுமையாக திறந்து விடாததன் காரணமாகவே அங்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக டெல்லி அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. அத்துடன் டெல்லிக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை திறக்க வலியுறுத்தி டெல்லி நீர்வளத்துறை மந்திரி அதிஷி கடந்த 21ஆம் தேதி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். டெல்லி மக்களுக்கு ஹரியானாவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நியாயமான தண்ணீர் கிடைக்கும் வரை உண்ணாவிரதம் தொடரும் என்று கூறியிருக்கிறார். அவரது உண்ணாவிரதம் இன்று 5வது நாளாக நீடிக்கிறது. இந்த நாள் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் தனது கோரிக்கையில் உறுதியாக இருக்கிறார். அவரது உடல்நிலையை மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர். உடல் ரீதியாக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஹரியானா அரசு தண்ணீர் திறக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்வேன் என்று அவர் கூறியுள்ளார். 18வது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. முன்னதாக பார்லிமெண்ட் வளாகத்தில் பிரதமர் மோடி செய்தியாளர்களிடம் பேசுகையில், 3வது முறை ஆட்சி காலத்தில் மும்மடங்கு வேகத்தில் பணியாற்றுவோம். பார்லிமெண்ட் கூட்டம் சாதாரண மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும். சாதாரண மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றும் கூட்டமாக இது இருக்கும். புதிய உத்வேகம், புதிய உற்சாகத்துடன் பணிகளை துவங்க வேண்டிய பணி நம் முன் இருக்கிறது. 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கனவை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவோம்.
நிலையான ஆட்சியே நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியம். நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற எதிர்க்கட்சிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேசத்திற்கு ஒரு நல்ல மற்றும் பொறுப்பான எதிர்க்கட்சி தேவை. 18வது பார்லிமெண்ட் இந்திய ஜனநாயகத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பை எதிர்க்கட்சிகள் பூர்த்தி செய்வார்கள் என்று நம்பிக்கை உள்ளது. நாட்டில் இருந்து வறுமையை முற்றிலும் ஒழிக்க உறுதி ஏற்போம் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். ரயில்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் இந்த நிதியாண்டில் ரயில்களில் கூடுதலாக 2500 கோச்சுகளை இணைக்க மத்திய ரயில்வே அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்லீப்பர் மற்றும் ஏசி கோச்சுகளில் டிக்கெட் எடுக்காமல் பயணிகள் பயணிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு முடிவு கட்டும் நோக்கில் ரயில்வே அமைச்சகம் இந்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 18வது லோக்சபா கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் இந்தி கூட்டணி சார்பில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தங்களுக்கு இருக்கும் வலிமையை காட்டுவதற்காக நாடாளுமன்ற வளாகத்தின் முன்பு காந்தி சிலை இருந்த பகுதியில் ஒன்றாக அணிவகுத்தனர். பிறகு அவர்கள் அங்கிருந்து நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த காந்தி சிலையை இடமாற்றம் செய்ததை கண்டித்து கைகளில் அரசியலமைப்பு புத்தகத்தை ஏந்தி போராட்டம் நடத்தினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நரேந்திர மோடி மற்றும் அவரது அரசு நடத்தும் தாக்குதல்களை நாங்கள் ஏற்க முடியாது எனவும், நரேந்திர மோடி தனது ஆட்சியை தக்க வைப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார் எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் 15 நாட்கள் ஆட்சியில் பயங்கர ரயில் விபத்து, காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல், தண்ணீர் பிரச்சனை, நீட் தேர்வு முறைகேடு என பலதரப்பட்ட பிரச்சனைகள் நடந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் தற்போது பொருளாதார ரீதியில் பல சிக்கல்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் அந்நாட்டை சேர்ந்த பிச்சைக்காரர் ஒருவர் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வைத்துள்ளார். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள முல்தான் நகரை சேர்ந்தவர் ஷௌகத். பணக்கார பிச்சைக்காரரான இவர் தெரு தெருவாக உணவிற்காகவும் பணத்திற்காகவும் ஒவ்வொரு நபரிடமும் பிச்சை எடுத்து வருகிறார். இவர் தனது குழந்தைகளை நாட்டின் மிகப்பெரிய பள்ளியில் படிக்க வைத்து வருகிறார். அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் அளவிற்கு காப்பீடும் எடுத்துள்ளார். மேலும் இவருக்கு கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி சமூக வலைதளங்களில் பிரபலமாகி வருகிறார்.